வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து டிஹெச்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு 2025க்காக சோசியல் ஒர்க்கரு. இதில் எத்தனை வேகன்சி இருக்குது, இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சியும், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சியும், சோசியல் ஒர்க்கர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 வேகன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேகன்சி வந்துட்டு இருக்குது. இது உங்கள் மாவட்டமாக இருந்தால் இது உங்களுக்கு பயனுள்ள தகவல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் உங்கள் மாவட்டத்துக்கு வரலன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வரப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி அப்படி இல்லை மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தெரப்பியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷனு பேச்சுலர் டிகிரி அப்படி இல்லை மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருவாங்க. ஏஜ் லிமிட் நான் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுக்கு உள்ளக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு சோசியல் ஒர்க் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40 இயர்ஸுக்கு மேலே போனால் இதுக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுக்கு உள்ளே இருந்தீங்களா இந்த ஜாப்க்கு உங்களுக்காக தான் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரின்னு பார்க்கலாம். சேலரி வந்து பார்த்திங்களா ஸ்பெஷல் எஜுகேட்டர் தெரப்பி வந்து பார்த்திங்களா 23,000 சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்களா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து பார்த்திங்களா இதுக்கு 23,000 சேலரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சோசியல் ஒர்க்கு மட்டும் 23,800 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய மார்க் லிஸ்ட்டு நீங்கள் எப்படி படிச்சுக்கிறீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அதுக்கு மேலே நீங்கள் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்காக போகிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்களா உங்களை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் இது அப்ளை பண்ண போது. ஆஃப்லைனுங்கும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு என்னென்ன ஃபில் பண்ணுவேன் எல்லாமே மிஸ்டேக் இல்லாத ஃபில் பண்ணிங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே போஸ்ட்டில் வச்சு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய தூத்துக்குடி ஹெட் ஆஃபீஸு அங்கே தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸு அந்த மாதிரி அங்கே தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஜாப்ஸ் எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜாப்ஸும் நம்ம தேடி உங்களுக்காக கொண்டு வரோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிங்களா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோட்டிவேட்டாக இன்னும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இனி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னும் பெட்டர் ஜாப் வரப்போகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பயனுள்ளனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களாவது பயனடையட்டும் உங்களால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.